ஹலோ, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் சூடு ஏறின உடனே ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையுமே போட்டுடலாம். நான் பார்த்தீங்கன்னா 3 ஆனியன் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து 5 தக்காளி எடுத்திருக்கேங்க, சின்ன சின்ன பழுத்த தக்காளி. பூண்டு வந்து ஒரு 15 பல்லுக்கு பூண்டு, இஞ்சி வந்து ஒரு சிறிய துண்டு. இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா வதக்கணும். நம்ம தக்காளி வந்து உங்கள் புளிப்புக்கு ஏற்றளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹட்சன் பன்னீர் தான் வாங்கியிருக்கேங்க. 200 கிராம் பன்னீர் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் வந்து கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா அது வந்து தக்காளி தோல் பிரிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், அந்த தோல் பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்கிடணும். இப்போ வந்து நான் ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கண்டிப்பாக முந்திரி சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீரை வந்து இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு க்யூப்ஸ் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவு கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு அரை சின்ன ஸ்பூனில் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு ஸ்பிஞ்ச் அளவு சால்ட்டு. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க இந்த பன்னீரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இந்த மசாலா அந்த காரம் வந்து இது கூட வந்து ஆட் ஆகணும். நீங்கள் வந்து இப்படியும் செய்யலாம், பன்னீர் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நம்ம கிரேவி செஞ்சுட்டு அப்போவுமே அப்படியே வந்து சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே லைட்டாக பன்னீரை வந்து இந்த மிளகாய் தூளும் சால்ட்டு பட்டர் கூட நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணுவேன். நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியில் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலராக இருக்கும். இல்லை தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அதுவுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பன்னீர் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த பேன்லேயே நல்லா சூடுபடுத்திக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பட்டர் பிடிக்கலைன்னா ஆனால் கண்டிப்பாக பட்டர் ஆட் பண்ணாதான் டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் 1 டீஸ்பூனும் அப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆனால் ஃபுல்லாக பட்டரில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக பட்டரில் தான் செய்ய போகிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் முழுசாகவே ஆட் பண்ணிக்கிறேன். கீரைலாம் வேண்டாம், முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக தானே வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக வேணும்னா தண்ணி நீங்கள் பார்த்து திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 சின்ன டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிக்கும், அதனால் நல்லா கலரிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் வேணும்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு அரை டம்ளர் பால் வந்து காய்ச்சி ஆறின பால் தான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டே வரும். நீங்களுமே ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா. அதனால கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டுங்க. பன்னீர் வந்து இப்போவே ஆட் பண்ண வேண்டாம். நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்த உடனே நீங்கள் அப்போ பன்னீர் சேர்த்துட்டு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். ரொம்ப நேரம் பன்னீர் குக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரட்டும். அது வரைக்கும் நான் மூடி போட்டு வைக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு தீஞ்சு போயிடும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து டேஸ்ட்டு பார்த்தா சால்ட்டு கம்மியாக இருந்தது, அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களுமே பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காக இருக்குது. இந்த டைமில் வந்து நான் பன்னீரை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் எல்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன்.
இப்போ பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 இல்லைன்னா 3 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ண விடலாம். பாருங்கள், நம்மளுடைய பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் நான் எடுக்கிறேன். அப்போ தான் இன்னும் போக போக இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மேலாப்பில் அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். கஸ்தூரி மெத்தி வந்து என்கிட்ட காலி ஆகிடுச்சு. உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் இப்போ தூவி விட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சப்பாத்தி கூட சாப்பிட போகிறோம். இது நான் சப்பாத்தி இல்லைன்னா வந்து தேங்காய் பால் சாதம் அது கூடவும் இந்த பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.